வணக்கம்ங்க. நான் ஒட்டஞ்சத்திரம் அஜய் கொங்கு மேட்ரிமோனிலேருந்து பேசுகிறேங்க. நம்ம மேட்ரிமோனி எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் தாங்க இருக்குது. இது கிட்டத்தட்ட 16 வருஷமாக நடந்துகிட்ருக்குங்க. இந்த 16 வருஷ காலகட்டங்கன்னு நிறையா சுபகாரியங்கள் முடிஞ்சு எல்லாம் சுவிச்சமாக இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம இது குறிப்பாக சொல்லப்போனால் கொங்கு வெள்ளாளர் கவுண்டருக்கு மட்டும்தாங்க பார்த்துட்ருக்கோங்க. குறிப்பாக சொல்லப்போனால் கொங்கு வெள்ளாளர் கவுண்டருக்கு மட்டும்தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால் பார்த்திங்கன்னா, நமக்கு தமிழ்நாட்டு முழுவதும் இருக்கக்கூடிய கொங்கு வெள்ளாளர் அனைத்து பேருமே அனுப்பிச்சி விட்டுருக்காங்க. அதேமாதிரி வெளி மாநிலங்களில் இருக்கிறவங்களும் அனுப்பிச்சுட்றாங்க. வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் எனக்கு ஜாதகம் அனுப்பிச்சி விட்டுருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா, நமக்கு வந்துக்கிட்டு இருக்கிற ஜாதகமெல்லாம் பார்த்திங்கன்னா, ஐடியில் வேலை பார்க்குற பிள்ளை ஜாதகம் பசங்க ஜாதகம், அதேமாதிரி மாநில கவர்மெண்ட்டில் வேலை பார்க்கக்கூடிய பிள்ளை ஜாதகம் பசங்க ஜாதகம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டீச்சராக ஒர்க் பண்ணுற பிள்ளை ஜாதகம் பசங்க ஜாதகம், பேங்கில் வேலை பார்க்கக்கூடிய பிள்ளை ஜாதகம் பசங்க ஜாதகம், வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடிய ஐடியில் வேலை பார்க்கக்கூடிய பிள்ளை ஜாதகம் பசங்க ஜாதகம், வெளிநாட்டில் டாக்டராக படிச்சுட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற டாக்டர் பொண்ணுங்க ஜாதகம் பசங்க ஜாதகம், சொந்த பிஸ்னஸ் பண்ணுற பசங்க ஜாதகம்லாம் நமக்கு நிறையா நண்பர்கள் அனுப்பிச்சி விட்டுருக்காங்க. இப்போ இது குறிப்பாக பார்த்தீங்கன்னா, நமக்கு எல்லா மாவட்டத்தில் மாவட்ட ரீதியாக தான் போட்டுருக்குதுங்க. கோயம்புத்தூர் மாவட்டம்னா கோயம்புத்தூர் சுற்றியே நீங்கள் எடுத்துக்கலாங்க. அந்த மாதிரி தாங்க கோயம்புத்தூர் மாவட்டம்ங்க. அடுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா திருப்பூர் மாவட்டம்ங்க, அடுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம்ங்க, அடுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா சேலம் மாவட்டம்ங்க, கரூர் மாவட்டம், நாமக்கல் மாவட்டம், இந்த மாதிரி மாவட்ட ரீதியாக தான் நான் போட்டிருக்கிறேங்க. எந்த மாவட்டத்தில் நீங்கள் பொண்ணுங்களுக்கும் பையனுக்கும் வரன்னு பார்க்குறீங்களோ அந்த மாவட்டத்திலே நீங்கள் செலெக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாங்க. உங்கள் பொண்ணாக இருந்தாலும் பையனாக இருந்தாலும் எந்த மாதிரி ஒரு கான்செப்ட்டு, இந்த மாதிரி தான் மாப்பிள்ளை வேணும், இந்த மாதிரி தான் பொண்ணு வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செலெக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் ஜாதகம் ஃபோட்டோ பயோட்டோட்டோ அனுப்பிச்சி விட்டீங்கன்னா நான் கம்ப்யூட்டரில் ஏற்றிட்டு உங்களுக்கு ஐடி நம்பர் நான் கொடுத்துட்டேன்னா நீங்கள் வீட்டில் இருந்த மேனிக்கே உங்கள் பொண்ணாக இருந்தாலும் பையனாக இருந்தாலும் எந்த கான்செப்ட்டில் பார்க்குறோ அதே கான்செப்ட்டில் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, எனக்கு அனுப்பிச்சி விட்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து நிறையா ஜாதகம் அனுப்பிச்சி விட்ருக்காங்க. அதேமாதிரி புளியம்பட்டியிலேருந்து நிறையா இன்றைக்கி வந்திருக்குதுங்க. அதேமாதிரி கோபிலேருந்து வந்திருக்குங்க, சத்தியமங்கலமுங்க, அதேமாதிரி திருப்பூருங்க, பல்லடமுங்க, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி, உடமலைப்பேட்டைங்க, மடத்துக்குளம், குடிமங்கலமுங்க, ஒட்டஞ்சித்திரம், தாராபுரமுங்க, காங்கயம், சென்னிமலைங்க, அதே மாதிரி எடுத்துக்கிட்டே அப்படியே போனவங்க எல்லா ஏரியாவிலேருந்தே வந்துட்டுருக்குங்க. கரூருங்க, நாமக்கல், சேலம், சங்ககிரி, பெருந்துறைங்க, இந்த மாதிரி எல்லா ஏரியாவிலேருந்துமே எனக்கு ஜாதகம் வந்துட்டுருக்கனால தாங்க நிறைய கல்யாணங்கள் முடிஞ்சிட்ருக்குங்க. அதே மாதிரி எனக்கு கூப்பிட்டு சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி ஜாதகம் வந்துச்சு தம்பி, எடுத்த மேரேஜ் முடிஞ்சு நம்ம சந்தோஷம் சொல்கிறாங்க. அவங்க மூலியத்துலேருந்து நிறையா நண்பர்கள் எனக்கு அனுப்பிச்சுட்றாங்க. இந்த மாதிரி இந்த கிட்டத்தட்ட இந்த நம்ம ஆஃபீஸ் ஆரம்பிச்சுங்க 16 வருஷம் ஆச்சுங்க நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த 16 வருஷ காலகட்டம் இந்த முருகனர்களால் நிறைய சுபகாரியங்கள் முடிஞ்சிட்ருக்கனால உங்கள் பொண்ணுங்களுக்கு பையனுக்கும் எந்த மாதிரி கான்செப்டில் இருக்கிறோ அதே கான்செப்டில் நீங்கள் ஜாதகம் ஃபோட்டோ எல்லாமே நீங்கள் எடுத்துக்கலாம். நம்ம வசதி கூட இருக்கிறோம் இல்லை கம்மியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கணும். நீங்கள் எந்த வசதி வாய்ப்பில் இருந்தாலுமே, பெரிய கோடிக்கணக்கில் இருந்தாலும் சரிங்க, விஐபியாக இருந்தாலுமே அதுக்கு தகுந்த மாதிரி ஜாதகமெல்லாம் நம்மள்கிட்ட நிறையா இருக்குது. அதே மாதிரி சொந்த பிஸ்னஸ் பண்ணுற பையனுங்களாம் பார்த்தீங்கன்னா நிறையா ஜாதகம் நம்மள்ட்ட அனுப்பிச்சி விட்ருக்காங்க. பெரிய கம்பெனி வச்சுருக்கிற பசங்க, ஸ்கூல் வச்சுருக்கிற பசங்க, காலேஜ் வச்சுருக்கிற பசங்க ஜாதகமெல்லாம் நம்மள்ட்ட இன்றைக்கி நிறையா வந்துருக்குதுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தானே விஐபி ஜாதகங்கிறது வந்துங்க நிறைய விஐபினா உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல வேண்டியதில்லை. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய நண்பர்கள் மூலியமாகவும் பேரண்ட்ஸ் மூலியமாகவும் நிறைய அனுப்பிச்சி விட்டுருக்காங்க. அதனால் கண்டிப்பாக உங்கள் பொண்ணுங்களுக்கும் பையனுக்கும் வரன்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்துங்க 90 95 94ங்க 26 31ங்க. இன்னொரு நம்பர் 97 88 33 80 2 நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குதுங்க. இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜாதகம் ஃபோட்டோ பயோடேட்டா அனுப்பிச்சி விட்டோன்னா உங்களுக்கு லிங்க் ஐடி நம்பர் பாஸ்வேர்டு அனுப்பிச்சி விட்டு நீங்கள் வீட்டில் இருந்த மேனிக்கே பார்த்துக்கலாம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஜய் கொங்கு மேட்ரிமோனின்னு யூடியூப்பில் அடிச்சிங்கனாலே கிட்டத்தட்ட 1000 வீடியோக்கு மேலே நான் பேசியிருக்கேங்க. அதேமாதிரி கூகுளில் போய் அஜய் கொங்கு மேட்ரிமோனி ஒட்டஞ்சத்திரம்னு அடிச்சிங்கனாலே என்னோடய பயோடேட்டா எல்லாமே வந்துடுங்க. அதே மாதிரி எல்லாமே இந்த ஆஃபீஸ் எல்லாமே போட்டிருப்பேன், அதிலே போட்டிருப்பேன், பாருங்கள். நம்பிக்கையோடு அனுப்பிச்சுடுங்க. அந்த முருகன் அருளாலும் உங்கள் குலதெய்வத்தருளாலும் நீங்கள் நினச்ச மாதிரி நினச்ச வரன்கள் அமையட்டும்னு நான் முருகனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேனுங்க. கண்டிப்பாக மறக்காமல் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்து கொடுத்துருக்குற நம்பருக்கு ஜாதகம் ஃபோட்டோ பயோடேட்டா அனுப்பிச்சி விடுங்க. உங்கள் பொண்ணுங்களுக்கும் பையனுங்களுக்கும் சீக்கிரம் கல்யாணம் முடிட்டு திருமணம் நடக்கட்டும்னு இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சினா எல்லாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் அனுப்பிச்சி விடுங்க. எத்தனையோ ஊர்களில் எத்தனையோ மாவட்டத்துலேயும் பார்த்தீங்கன்னா நிறையா பொண்ணுங்க பசங்களுக்கெல்லாம் மேரேஜ் இல்லாமல் இருக்குங்க. அவங்களுக்கு சீக்கிரம் திருமணம் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களால் முடியுது, பரவாயில்ல நம்ம அனுப்பிச்சி விட்டா கல்யாணம் முடிஞ்சிட்டு உங்களுக்கு ஒரு பெருமை, எனக்கு ஒரு பெருமை. கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் ஜாதகம் அனுப்பிச்சி விட்டுட்டு அவங்களுக்கு சீக்கிரம் திருமணம் நடக்கட்டுங்க அந்த முருகனர்களால்.
கண்டிப்பாக அந்த தை பூசம் இன்னும் 2 நாள் தான் இருக்குதுங்க. அந்த முருகனருளால் நீங்கள் நினச்ச காரியங்கள் முடியட்டும்னு நான் முருகனிடம் மன்றாடி வேண்டிக்கிறேனுங்க. நீங்கள் நினச்ச காரியங்கள் கண்டிப்பாக கைகூடி வருங்க. கண்டிப்பாக நல்லதே நடக்கணும் தாங்க என்னோடய வேண்டுகோளுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு எல்லாத்துக்கும் அனுப்பிச்சுடுங்க. இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப். நன்றி, வணக்கம். அஜய் கொங்கு மேட்ரிமோனி ஒட்டஞ்சத்திரம்ங்க. நன்றி, வணக்கம்.